அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இலங்கையில் ஒரு சிங்கள ஊருக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஆட்டோக்கள் சரியான விலை குறைவாக விற்கணும். நீங்கள் வாங்குகிற ஏனைய இடங்களை விடவும் இங்கே விலை குறைவாக விற்கணும். அதை விட இங்கே எக்கச்சக்கமான ஆட்டோக்கள் நிற்கிது. இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ரோட் அனுராதபுரம் யாழ்ப்பாணம் ரோட். இதில் லேஃப் கேஸ் கம்பெனி இருக்குது. அதுக்கு முன்னுக்கு தான் ஒரு ஆட்டோ சேல்ஸ் கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஆட்டோக்கள் எல்லாம் என்ன விலைக்கு போகுது, ஆட்டோக்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது, எல்லா நிலவரங்களையும் பார்ப்போம். இதில் பாருங்க, 880 நம்பருடைய 2700 என்ற இலக்கமுடைய ஒரு பிளாக் கலர் ஆட்டோ நிற்குது. இந்த கலர்களில் பெருசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணங்களில் இந்த கலர்களில் ஆட்டோக்கள் நாங்கள் காண்ற சரியான குறைவாக இருக்கும். இங்கே உள்ள ஆட்டோக்கள் எல்லாம் சரியான சோடினியாக இருக்கும். ஆனால் நல்ல க்ளீனாக இருக்குது பாருங்கோ. இப்போ 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் பழைய ஆட்டோக்கள்ண்டா கூட இங்கே சரியாக சோடிச்சு இங்கே பெயிண்டிங் வேலையெல்லாம் செய்து நல்ல க்ளீனாக தான் வச்சிருப்பினோம். பார்ப்போம் இந்த ஆட்டோட வளங்களை பார்ப்போம். இது எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 89,150 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் கிலோமீட்டர் கூட ஓடினாலும் இது ஒரிஜினல் கிலோமீட்டராக தான் இருக்குது. இதில் நீங்கள் செய்கிறதுக்கு வேலைப்பாடுகள் இல்லை. இந்த இந்த இதெல்லாம் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டோவுக்கு பெயிண்டிங் வேலை செய்திருக்கணும். இது ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி எனக்கு தெரியல. இது பெயிண்டிங் வேலை செய்திருக்கிறோம். ஆனால் ஆட்டோ நல்லா நிற்குது. இந்த ஆட்டோவுக்கு என்ன விலை சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் 12,50,000 ரூபா விலை. நேரில் கழிச்சு பேசி எடுக்கலாம். அதே மாதிரி AAX 4350 என்ற ஒரு சிவப்பு கலர் ஆட்டோ நிற்குது பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிற்கிற எல்லா ஆட்டோக்களுக்குமே சோடினியலோடு தான் இருக்குது பாருங்க. ஆனால் செம்ம க்ளீனாக இருக்குது. இதில் பேருகள் ஸ்டிக்கர் வேலைப்பாடுகள்லாம் கூட அது தேவைண்டா உங்களுக்கு நீங்கள் உரிச்சு எடுத்து கொண்டு போகலாம். பாருங்கள் என்ன க்ளீனாக நிற்குதுன்னு சொல்லி. குட்சிலேயாக இருக்கட்டும், இந்த பொடி வளங்கள், இன்ஜின் வளங்கள் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் நேராக பார்த்து கழிச்சு பேசி எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த ஆட்டோ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர்னே வச்சுக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் பெயிண்டிங்கோட தான் நிற்குது. எங்களுக்கு இந்த ஆட்டோக்களை பார்க்க தெரியும் எது ஒரிஜினல் பெயிண்டிங் எது செய்திருக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டு ஆட்டோ பாருங்கோ. AAX இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 13,20,000 ரூபா சொல்லினா பாருங்கள் வேறு லெவலாக நிற்குது. அதே மாதிரி ABA கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் பச்சை கலர் ஆட்டோக்களை தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டோ மறக்காமல் பாருங்கோ ஆட்டோ என்ன க்ளீனாக நிற்கிறேன்னு சொல்லி. இங்கே நிற்கிற எல்லா ஆட்டோவுமே செம்ம க்ளீனாக நிற்கும். நீங்கள் ஏனைய இடங்களில் மாதிரி இங்கே பட்டை அடித்து ஓட மாட்டாங்க, நல்ல க்ளீனாக வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இங்கே நிற்கிற ஆட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது இந்த சீட் வளங்கள் எல்லாம் பாருங்கள். என்ன உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டிக்கர் வேலைப்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. அதை நாங்கள் கூடுதலாக எங்களோட தமிழ் பிரதேசங்களில் இதை எடுத்து ஓடுறேன்னு சொன்னால் எப்படியும் அதை உரித்து செய்வினோம். ஆனால் குட்சிலியல் இதில் முன் சோடினியல் எல்லாம் பாருங்கள் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஆட்டோவுக்கு சொல்கிற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 13,25,000 ரூபா. இங்கே AAXயில் ஒரு பிளாக் கலர் ஆட்டோ நிற்குது பாருங்க. இது கூடுதலாக பிளாக் கலர் ஆட்டோ பெருசாக எடுக்கிறீர்கள். ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேர் பிளாக் கலர் ஆட்டோக்களை விரும்புவியல். இதுகளோட சீட் வளங்கள் இதுகளை பாருங்கள் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் ஒரிஜினல் கிலோமீட்டர். இந்த ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டச்சப் வேலையில் செய்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நிற்குது, டச்சப் வேலை. ஆனால் நல்ல நீட்டாக நிற்குது பாருங்கள். உண்மையில் அந்த ஆட்டோக்களை பார்க்க ஒரு ஆசை ஒன்று வரும். அந்த ஆசை இந்த ஆட்டோக்களை பார்க்கவே இருக்குது பாருங்கள். என்ன க்ளீனாக இந்த ஆட்டோக்கள் நிற்குன்னு சொல்லி. இங்கே நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் கழிச்சு பேசி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால ஒரு சிவப்பு கலரில் ஒன்று நிற்கிது பாருங்கோ, ABC. இதுக்கு சொன்ன விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12,55,000 ரூபா. இது பாருங்கோ ABC 6228. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடினியோட நிற்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஸ்ட்ரோக் ஆட்டோ தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டச்சப் ஏரியில் செஞ்சிருக்கணும். இது எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி பார்ப்போம். இது பாருங்கோ 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எல்லாம் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். இங்கே 30,000 25,000 கிலோமீட்டர் வேல் சொல்ல இல்லை, அப்படியே ஒரிஜினலாக நிற்கிது. ஸ்டிக்கர் வேலைப்பாடுகள் அதுகள் இருந்தாலும் எல்லாம் நீட்டாக இருக்குது. இந்த டயர் வளம் எல்லாம் பாருங்கள் புதுசாக தான் இருக்குது. இங்கே இந்த ஆட்டோங்களோட கண்டிஷன்களுக்கு ஏற்ற மாதிரி விலையும் சொல்லிவினோம். இங்கே நிறைய ஆட்டோ இருக்கிறதால நீங்கள் பார்த்து எடுக்கலாம். இதில் AAUவில் ஒன்று நிற்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே நிற்குது பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையில் இந்த குட்சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது குட்சியில் போட்டிருக்கணும் பாருங்கள். இதில் பார்க்க தெரியும் குட்சிலையில் கிழிவு அப்படி எதுவும் இல்லை.
இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12,65,000 ரூபா இந்த ஆட்டோக்கு சொல்லினோம். பாருங்கோ நல்ல க்ளீனாக நிற்கிது. உண்மையில் இந்த ஆட்டோக்களை பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. அதை விட நீங்கள் இந்த ஆட்டோக்களை எடுத்து செய்கிறதுக்கு வேலைப்பாடுகள் இல்லை. இப்படியான ஆட்டோக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 3.5-4 லட்சம் ரூபா கையில் கொடுத்தாலே ஓகே. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ABBயில் நிற்கிது. இங்கே வந்து 2 பச்சை கலர் ஆட்டோ நிற்கிது. பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்த கம்பெனியால் வந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது. உள்ளே எல்லாம் பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதே மாதிரி அவள் சொல்கிற கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரியே ஆட்டோன்ற கண்டிஷனும் இருக்குது. பாருங்கோ அப்படியே வந்த கம்பெனியால் வந்த ஒரிஜினல் சீட்டுக்கு மேலே வந்து அந்த துணி வச்சு அடிச்சிருக்கணும். அதே மாதிரி புது குர்ச்சியில் இந்த குர்ச்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனியால் வந்த அதே வளத்தோடையே நிற்குது. இந்த ஆட்டோக்கு சொன்ன விலை வந்து 16,80. இங்கால YXயில் ஒரு சிவப்பு கலர் ஆட்டோ நிற்கிது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ. இத்தனை ஆண்டுன்னு சொல்லி பார்ப்போம். 2012ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ. எல்லோரும் வந்து 4 ஸ்ட்ரோக்கை விரும்புகிறேன். இதில் வந்து பாருங்க 2 ஸ்ட்ரோக். இதுண்ட பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிச்சிருக்கணும். செகண்ட் பெயிண்ட் தான் இதெல்லாம் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புது மீட்டர் போட்டிருக்கணும். இப்போ கூடுதலாக இந்த ஆட்டோ வந்து செய்தபடியே விற்கணும். நீங்கள் இந்த ஆட்டோக்கள் எடுத்து செய்கிறதுக்கு எந்த ஒரு வேலைப்பாடும் இல்லை. அதுக்கு வந்து 6,80,000 ரூபா சொன்னவேன். இங்கால QZ ஒரு ஆட்டோ நிற்கிது பாருங்க 0183. இதுக்கும் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஆட்டோ தான். அதே வளங்களோட எல்லாம் வந்து செய்திருக்கிறேன் பாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில் ஒரு மீட்டர் போட்டுருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சீட்டுகளாக இருக்கட்டும் பொடியாக இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ஆட்டோக்கு சொன்ன விலை வந்து 9,80,000 ரூபா. பாருங்க நல்ல க்ளீனாக குட்சியிலாம் இருக்கட்டும் பொடி எல்லாம் க்ளீன். இங்கால AASL ஒரு பிளாக் கலர் ஆட்டோ நிற்கிது. இது வந்து 4 ஸ்ட்ரோக் ஆட்டோ. பாருங்க இது வந்து ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் நிற்கிது. பாருங்க எக்கச்சக்கமான ஆட்டோக்கள் இங்கே வந்து நிற்கிது. நீங்கள் வந்து விலையை கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பரை ஆட் பண்ணி விடுறேன். ஓகே மக்களே, இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.